முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். ஓபிஎஸ்ஸுடன் அதிமுக மூத்த எம்எல்ஏ நிர்வாகி செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று காலையில் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவரை சந்தித்து பேசியிருந்தார் செங்கோட்டையன் என்று ஒரு தகவலும் வெளியானது. இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் ஏன் உங்களை சந்திக்கவில்லை என்று கேள்விக்கும் வைக்கப்பட்டது. இது அவரிடம் சென்று கேளுங்கள் என்று அதற்கு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் சட்டமன்றத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இது தொடர்பான உங்களது விவரம். கோபால், அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி விவகாரம் என்பது தலைதூக்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கடந்த சில நாட்களாகவே அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில கடந்த 2 நாட்களாக நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை நிகழ்வு, இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் தொடர்பான சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக செங்கோட்டையன் வருகை தந்தாலும் கூட அவர் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய நுழைவாயில் எண் 4 பயன்படுத்தாமல் நுழைவாயில் எண் 3 பயன்படுத்தி வருகிறார். குறிப்பாக நேற்று தினம் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தையும் செங்கோட்டையன் புறக்கணித்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் 2ஆம் நாளாக இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான அறையில் அமர்ந்திருந்த போது செங்கோட்டையன் மட்டும் தனித்து இருந்தார். குறிப்பாக சபாநாயகனுடைய அறையில் அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர் 2 நாட்களாக பயன்படுத்தி வரக்கூடிய நுழைவாயில் எண் 3 தான் கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ் பயன்படுத்தி வருகிறார். எனவே 3ஆம் எண் நுழைவாயிலை இருவரும் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில ஓபிஎஸ் உடன் செங்கோட்டையன் இன்று சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு காரணம்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கும் அவர் வருகை தரவில்லை. எடப்பாடி பழனிசாமியை பார்த்ததும் எந்திர்ச்சி அவர் எழுந்து நிற்கவில்லை என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களும் சொல்லப்பட்ட நிலையில அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் உடன் செங்கோட்டையன் இன்று அதே நுழைவாயில் எண் 3 வைத்து சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருபுறம் ஓபிஎஸ் சொல்லி வந்தாலும் கூட அவரோடு தற்போது செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக வரக்கூடிய செய்திகள் ஒரு அதிமுக வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளாகவும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளாகவுமே மாறி இருக்கிறது. எனவே அதிமுக ஏற்கனவே 3ஆக 4ஆக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில செங்கோட்டையனும் அதிலிருந்து விலகினால் அதிமுக மேலும் பலவீனப்படும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதக்கூடிய ஒரு நிலையில இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.